சென்னை ஆவடி அருகே அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு மீண்ட சிறுமி டானியாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வழங்கி உதவிக்கரம் நீட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வீராபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ், சௌபாக்கியா தம்பதியின் மூத்த மகளான டானியா அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்றார். இதை அறிந்த முதலமைச்சர் அவரது மருத்துவ செலவு முழுவதையும் ஏற்று உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுத்தார். இதையடுத்து டானியாவின் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் பாக்கம் கிராமத்தில் இலவசமாக 3 சென்ட் மனையை வழங்கி அதில் வீடு கட்டி தரவும் உத்தரவிட்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அங்கு மேற்கொள்ளப்பட்ட கட்டுமான பணிகள் முடிந்ததை அடுத்து வீட்டிற்கான சாவியை டானியா குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் வழங்கி வாழ்த்தினார். ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸ்டாலின் ஆகிட்ட கோரிக்கை வச்சு அவர் எனக்கு சரி பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வீடு இல்லைன்னா கேட்ட அவர்கிட்ட வீடு கட்டி கொடுத்தாரு. வீடு சாவி கொடுத்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இனிமேல் யாரையும் எனக்கு வீடு இல்லைன்னு துரத்த மாட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஆனால் 3 சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா பாப்பாவுக்கு நாங்கள் சர்ஜரியாக பண்ண முடியாத தகுதியில் இருந்தோம். நாங்கள் ஸ்டாலின் ஐயா மூலியமாக நாங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தோம். இப்போ எல்லோரும் எங்கே போனாலும் டானியாவோட அம்மாவா ஸ்டாலின் ஐயாவை பார்த்தீங்களா அவங்களான்னு சொல்லி எங்களை எல்லாம் பெருமையாக கேட்குறாங்க. என் குழந்தைய நான் இதே ஷாலில் மூடி நான் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் தலை நிமிர்ந்து கூட்டிகிட்டு வரேன் என் ஸ்டாலின் ஐயானால மட்டும்தான். நான் எவ்வளோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட எங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் இப்போ எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்களுக்கு முதலமைச்சர் துணையாக இருக்கார். நாங்கள் வீடு இல்லைன்னு சொல்லி எவ்வளோ அவதிப்பட்டோம். இப்போ வீடு எங்களுக்காக இருக்குது. நாங்கள் உண்மையில ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். என் குழந்தை நல்ல கல்வி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேற்றுறாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அரசு சார்பில் வீடு கட்டி கொடுத்ததற்காக முதலமைச்சருக்கு டானியா குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பானவேடு தோட்டம் கிராமத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு தானியங்கி சக்கர நாற்காலியையும் முதலமைச்சர் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.